நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 2.10 பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம்பளம் இதெல்லாம். 10th நீங்க இருக்க 3.14 இந்த எக்ஸலோட பார்த்துருப்பீங்க சம்பளம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் வச்சா ப்ளஸ் அது இது இல்லாமல் சின்ஸ் ஏ அண்ட் பி ஏ கமா பி ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் என்ன கேட்குறாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் போயிடலாமா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னா நமக்கு ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி சொன்னா இங்க என்னது மைனஸ் பி பை ஏ வந்து 1 தான். அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா? அதே போல் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போயிட்டாங்க. ப்ராடக்ட் வந்து சி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஏ இன்ட்டு பி இல்லையா? ஏ இன்ட்டு பி ஏபி ஈக்குவல் டு சி இந்த கியூ தான் 1 தானே, இது வச்சுக்கலாம் 2 கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம நமக்கு வந்து ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தான் கேட்டுருக்காங்களே 1 பை ஏ பிளஸ் 1 பை பி. அப்போ எல்ஸ் முடியுமா? ஏபி ஏபி தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஏவா டிவைட் பண்ணால் ஆன்சர் பி வரும். மேலே மல்டி பண்ணிக்காம ஏ மட்டும் பண்ணி அப்புறம் மேலே ஏ பிளஸ் பி பி பிளஸ் ஏ ரெண்டு சேம் தானே. அப்போ பி பை ஏபி எழுது கியூ. இப்போ ஆன்சர் அது பி பை கியூ. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்றுமே இல்லை சின்னது.